இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 90 டேஸ் ஸ்டடி பிளானர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேங்க. இந்த 90 டேஸ் நான் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ட்டு 3 மாதங்க. ஏன்னா 2026 வரத்துக்கு முன்னாடி இந்த 3 மாதம் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 92 டேஸ் கிடைக்குதுங்க. நம்ம 2 டேஸ் வந்து எதனா வெளியே போகிறது இல்லை உடம்பு முடியல அந்த மாதிரினா 2 டேஸ் போயிடுச்சுன்னா கூட மீதி 90 டேஸ் இருக்குங்க. 3மே தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரிவிஷன் பண்ணணுங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 40 லெசனுங்க. நான் அது என்னதுன்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. டாப் 40 லெசனை 40 டேஸில் முடிக்கணும். மீதி இருக்கிற 50 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 நாட்களில் என்ன பண்ணணும்னா 5 யூனிட்டுமே நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கு 10 நாள் 10 நாள்னு படிக்கணும். பாலிட்டி ஒரு 10 நாளில் முடிச்சிடணும். எக்கனாமிக் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுத்தையுமே 10 நாள் 10 நாளில் முடிச்சிடணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஆர் தங்கமுத்து மேக்ஸ் அப்படின்ட்டு யூடியூப்பில் சேனல் இருக்குங்க. அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா 150 ஹவர்ஸ் அப்படின்ட்டு மேக்ஸுக்கு மொத்தமே கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100+ கிளாஸ் இருக்கும் மொத்தம். நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 30 டேஸில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். முடிஞ்சாக்கா உங்களால் 20 டேஸில் கூட நோட்ஸ் எடுக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். மீதி இருக்கிற 30 டேஸ் ரிவிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 வந்து 15 டேஸில் நம்ம நோட்ஸ் எடுக்கணுங்க. அப்போ தான் மீதி இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 10 நாள் நம்ம பிரித்து படிக்க முடியும். இந்த மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த 90 நாட்களில் நம்ம வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறமா தான் ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு மட்டும் தாங்க போட்டு பார்க்கணும். ஏன்னா டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்துடும். அதுக்கப்புறமாவது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ நாள்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த நாட்களை நம்ம நல்லா ஒவ்வொரு நாளுமே நம்ம நல்லா பயன்படுத்திக்கணுங்க.